வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு வரும் சரிங்களா புல்லட் ரயில். சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே 2027 ஆண்டில் ஆகஸ்ட் 15 இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது ஒரு சைடில் போயிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ரயில் வந்துட்டு இந்தியாவிலே சரிங்களா இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்க போகிறாங்க. அது எங்கே உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரு. சரி, பெங்களூரில் அமைந்துள்ள BEML நிறுவனத்தினால் இது உருவாக்கப்பட்டு வருகிறது. சரி, BEMLனா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் முதல் புல்லட் ரயிலுக்கு வச்ச பேர் B28. சரி, B28 அப்படின்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் முதல் புல்லட் ரயில் சேவை, மறக்காதீங்க. சரியாமா? அதே மாதிரி அந்த புல்லட் ரயில் சேவைகளுக்கு பொதுவாக சரியா நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பின் பெயர் தெரிஞ்சுக்கோங்க, ஜிகான் நிறுவனம். சரி, ஜப்பானை சேர்ந்த ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்களா, அவங்க தான் அந்த புல்லட் ரயில் சேவைக்கு நிதி கொடுக்குறாங்க. முக்கால்வாசி நிதி அவங்க தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, வாங்க இந்த B28 அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் முதல் புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. சரியா, அது 250 வரைக்கும் அசால்ட்டாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முழுசாக செயல்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய மொத்த பயன்பாடு ஸ்பீடு எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு வரும் அந்த புல்லட் ரயிலுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது? அந்த ரயிலினை எந்த நிறுவனம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியாம்மா? இந்த கேள்வியில் கேட்குறதே உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சும்மா கேட்டுட்டு அப்படி விட்டுருந்தா ஒருவேளை மறக்க சான்ஸ் இருக்குது. அதை டைப் பண்ணி கமெண்ட்ல சொல்லும் போதோ அல்லது ஒரு நோட்டு போட்டு நம்ம கேட்குற கேள்விகள் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வரும்போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. நன்றி.